திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலை கிட்டத்தட்ட 18 உயிர்களை பலி வாங்கி இருந்துச்சு அமோனியா வாயு கசிவுனால. இந்த தொழிற்சாலையை மூடணும் அப்படிங்கிற பல்வேறு கோரிக்கைகள்லாம் கூட எழுந்திருந்தது. இப்போ இந்த நிலையில் இந்த தொழிற்சாலைக்கு அதிகாரிகள் முழுமையாக சீல் வச்சிருக்காங்க. விவரங்களோட செய்தியாளர் சாலமனும் இணைஞ்சிருக்காரு. சாலமன் வணக்கம், மேலும் தகவல்களை நீங்கள் சொல்லலாம். திருவள்ளூர் மாவட்டத்துல பெரியபாளையம் அருகே கடல் உணவு பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலை அமைந்திருக்கிறது. இந்த தொழிற்சாலையில கடந்த மாதம் 21ஆம் தேதி திடீரென அந்த தொழிற்சாலையில அமோனியா வாயு கசிவானது ஏற்பட்ட நிலையில அதுல பலர் பாதிப்படைந்தனர். சுமார் 70க்கும் மேற்பட்ட நபர்கள் அதுல பாதிக்கப்பட்டு சிகிச்சையில இருந்த நிலையில இதுவரை 18 நபர்கள் உயிரிழந்திருப்பதாக தமிழக அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பாக அந்த தொழிற்சாலையோட மேனேஜர் உட்பட பலர் இதுல கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில இந்த விவகாரத்துல உடனடியாக அந்த தொழிற்சாலையில இருக்கக்கூடிய 2 டன் அமோனியா அந்த வாயுவை வெளியேற்றக்கூடிய பணியானது கடந்த 8ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. குறிப்பாக அதுல இருக்கக்கூடிய அந்த 2 டன் அமோனியா வாயுவை வெளியேற்றிய நிலையில அதுல சில இடங்கள்ல அந்த பைப்புகள்ல இருக்கக்கூடிய அந்த அமோனியா வாயுவையும் தொடர்ச்சியாக வெளியேற்றக்கூடிய நடவடிக்கையில தேசிய பேரிடர் மீட்பு படையினர், தீயணைப்பு துறையினர் மற்றும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் என பலர் இணைந்து அந்த தொழிற்சாலையில இருக்கக்கூடிய மொத்த அமோனியா வாயுவையும் வெளியேற்றக்கூடிய நடவடிக்கையில ஈடுபட்டனர். அந்த வகையில ஒவ்வொரு அதுல இருக்கக்கூடிய தொழிற்சாலையில இருக்கக்கூடிய அந்த அலுவலகமா சென்று அதுல ஒவ்வொரு முழுவதுமாக ஆராய்ந்து அதுல அமோனியா வாயு இல்லை என்று தெரிந்தவுடன் அதனை மூடி சீல் வைக்கக்கூடிய நடவடிக்கையில ஈடுபட்டிருந்த நிலையில தற்போது முழுவதுமாக அந்த தொழிற்சாலைக்கு சீல் வைப்பு நடவடிக்கையானது மேற்கொண்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதுல இருக்கக்கூடிய அமோனியா வாயு கசிந்த இடம், அதே போன்று பதப்படுத்தக்கூடிய இடம், கடல் உணவுகளை அதை பதப்படுத்தக்கூடிய இடம், அந்த அலுவலகத்துல இருக்கக்கூடிய அந்த அமோனியா வாயு இருக்கக்கூடிய இடம் என முழுவதுமாக அதனை வெளியேற்றப்பட்டு தற்போது அந்த தொழிற்சாலை முழுவதிலுமே ஒரு சீல் வைக்கும் நடவடிக்கையானது மேற்கொண்டு இருப்பதாகவும் இது திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் தலைமையிலான அதிகாரிகள் இதனை சீல் வைத்து இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.